ஒரு வழியா சாரதா தன்னோட முடிவை சொல்லி கங்காவோட வாயையோ யமுனாவோட வாயையோ அடைச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொடைக்கானலுக்கு அந்த வீட்டை விற்கிற ப்ராசஸை நடத்துறதுக்காக குடும்பத்தோடு சேர்ந்து அங்கேயுமே வந்து ஒரு நைட்டு தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் இந்த மாதிரி அவங்களோட ஹஸ்பண்டை நினச்சி அவங்கக்கிட்ட எங்கள் வீட்டை காவேரி வாங்க போகிறான்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக அவங்கக்கிட்ட சொல்லிட்டு காவேரிக்கிட்டேயுமே ரொம்பவே சந்தோஷத்தோட நீ வீட்டை வாங்க போகிறன்றதுல எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க அப்போ தான் குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக வீட்டை காவேரியோட பேருக்கு மாற்றுறதுக்காக ரெடியாகி வெளியே கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் அப்போ பார்த்து வாசலில் யாரோ ஒருத்தங்க ரொம்பவே எமோஷ்னலாக அந்த வீட்டை தடவி பார்த்துட்டு உள்ளே வராங்க. இதை பார்த்துட்டு ஷாக்கான சாரதாவும் நீங்கள் யாருன்னு கேட்க, ஆனால் அவங்களும் சாரதாவையும் அவங்களோட பொண்ணுங்களையும் ரொம்பவே நல்லா தெரிஞ்ச மாதிரி அவங்களோட பேரெல்லாம் சொல்லி நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு ரொம்பவே கடுப்பான சாரதாவும் முதல்ல நீங்கள் யாருன்னு சொல்லுங்கன்னு சொல்ல, அதுக்கு அந்த லேடியும் உன்னோட புருஷன் சந்தானம் உனக்கு என்ன முறையோ அதே முறை தான் எனக்குன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ரொம்பவே கோவப்பட்ட சாரதாவும் அவங்கள திட்ட ஆரம்பிக்க, ஆனால் அவங்களோ அவங்களோட கையில் இருந்த ஆதாரமான சந்தானத்தோடு சேர்ந்து அவங்க ஃபேமிலி மாதிரி எடுத்த ஒரு ஃபோட்டோவை எடுத்து அவங்க எல்லார் முன்னாடியும் காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு மொத்த குடும்பமுமே ரொம்பவே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நின்றுக்கிட்டு இருக்க விஜயாலையும் காவேரியாலையும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்பவே முடியல. ஏன் விஜயும் அந்த ஃபோட்டோ வாங்கி அது ஒரிஜினலானலாம் கூட செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சாரதாவுக்கோ அந்த லேடி மேலே செம்ம கோவம். இவ கண்டிப்பாக போய் தான் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சண்டை போடுற மாதிரி கோவத்தில் போகிறாங்க. ஸோ காய்ஸ், அடுத்து என்ன நடக்க போகுது? இப்போது வந்தவங்க உண்மையாகவே சந்தானத்துக்கு மனைவி முறை ஆகணுமா, அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு திட்டம் போட்டு குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காகவே வந்திருக்காங்களா? ஒருவேளை இது பசுபதியோட சதியாக கூட இருக்கா, வாய்ப்பு இருக்கா என்ன? இதில் உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.